ஹாய் ஹலோ அமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நாங்கள் அமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7ஓட ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டில் பார்ட் 7 தான். போன பார்ட் வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ ஆல். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள அப்படியே போயிடலாம். போன பார்ட்டோட லாஸ்ட்டில் ஹூபி அவரோட ஒய்ஃப், ஜின் அவரோட ஒய்ஃப், சுகா அவரோட ஒய்ஃப்னு மொத்தமாக 6 பேர் ஒரு ரூமில் லாக் ஆகிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 பேரும் இன்னொரு ரூமில் ஐரனை தேடி போய் லாக் ஆகி கடைசியில் அந்த கோஸ்டோடைய மேஜிக்கில் மாட்டி அங்கேருந்து மறைஞ்சு போயிருந்திருப்பாங்க. இப்போ அவங்கள காப்பாற்றணுன்னு ஹோபி ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அதோடு முடிச்சிருந்திருப்போம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஹோபி அந்த புக்கில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு புரட்டி பார்க்குறாரு. ஆனால் அப்படி எந்த வழியுமே இல்லை. அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. அவ்வளோ கோவம் வருது, அழுக வருது, கண்ணீர் கொட்டுது, பல்ல கடிச்சிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. தென் அந்த குட்டி பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அந்த வெப்பனை எடுத்து எப்படியாவது இருக்கிற கோவத்துக்கு அந்த கோஸ்ட்டை கொன்னிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பாக்ஸை அவரால் கொஞ்சம் கூட அசைக்கவே முடியலை. அங்கே இருக்கிற ஷார்ப்பான திங்ஸை வச்சு உடைக்க ட்ரை பண்ணுறாரு. தென் அந்த மேஜிக் ஸ்டிக்கை வச்சு நிறைய மேஜிக் வேர்ட்ஸ்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அன்னைக்கு எதுவுமே முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கரெக்டாக இந்த டைம் வெளியே சன்ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டவ் வெடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹோபி ரூமில் இருக்கிற ஜன்னல் வழியாக சன்ரைஸோட அந்த வெளிச்சம் ரூம்குள்ளே விழுக ஆரம்பிக்குது. ஸோ அவர் அப்படியே அந்த ஜன்னலை பார்க்குறாரு. இப்போ கேஸ்டலே ஒரு மாதிரி அமைதியாகுது. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ நேரமும் அவ்வளோ க்ரீப்பியாக இருந்த கேஸ்டல் இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறுது. இப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. டோரெல்லாம் ரொம்ப நார்மல் ஆகுது. அவங்கள சுற்றி இருந்த அந்த பபிள் லேயர் அது அப்படியே காணாமல் போகுது. இப்போ அவர் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரு. அவர் கையில் வச்சுருக்கிற அந்த மேஜிக் ஸ்டிக், தென் அந்த புக், அந்த பாக்ஸ், அதுங்க எல்லாம் மட்டும்தான் அவங்க பக்கத்தில் இருக்குது. இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு ஒரு மாதிரி சுற்றி பார்க்கும்போது தான் ஹோபிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னென்னா, இந்த கேஸ்டலில் டே டைமில் அந்த கோஸ்டால் எந்த வித விஷயத்தையும் பண்ண முடியாது. பிகாஸ் அதால் டே டைமில் வெளியே வரவே முடியாது. அதால் சுத்தமாக எந்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ டே டைமில் அந்த கேஸ்டலில் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். நைட் டைம் மட்டும்தான் அந்த கோஸ்ட் அதோட வேலையவே காமிக்கும். ஸோ இப்போ டே டைம்குள்ளார ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கோஸ்ட்டை கதையை முடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்கை நிறைய புரட்டி பார்க்குறாரு. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சுத்தமாக முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சுகா அப்படியே யோசிச்சுட்டு, டே ஹோபி, நீ சொல்கிற மாதிரி டே டைமில் அந்த பையால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ரூமில் தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் எப்படியாவது காப்பாற்றிட்டோம்னா இந்த கேஸ்டல் விட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஏதாவது ட்ரை பண்ணலாம்டா. இப்போலேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதுதான் கரெக்டுன்னு படுது. சரின்னு சொல்லிட்டு கடைன்னு இறங்கி, அதாவது அவங்க பெட்டை விட்டு இறங்கிட்டு ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. கேஸ்டல் ரொம்ப நார்மலாக இருக்குது. அவங்க உள்ளே நுழையும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி லைக் க்ளீனாக, எந்த வித விஷயமும் இல்லாமல், அந்த க்ரீப்பியான திங்க் இல்லாமல் ரொம்ப நீட்டாக, எப்போவுமே ரன்னவேல இருக்கிற ஒரு கேஸ்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஒவ்வொரு ரூமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இருக்கிற ஃப்ளோர்லேயே ஃபுல்லாக தேடுறாங்க. ஃபுல்லாக தேடி முடிச்சுட்டு மேலே 2 ஃப்ளோர் இருக்குது. இப்போ இவங்க 6 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேராக பிரிஞ்சுட்டு மேலேயும் கீழே தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக டே டைமுன்றதுனால பயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேராக ஒவ்வொரு அந்த ஃப்ளோர்லேயும் தேடுறாங்க. ஸோ ஒவ்வொரு ரூமே திறந்து தேடும்போது எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அண்ட் எந்த ஒரு திங்ஸும் உடையலை. ரொம்ப நார்மல் கேஷுவலாக இருக்குது. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான அடையாளமும் இல்லை. அவங்களோட பேச்சு சத்தம், அவங்களோட மூவ்ஸ், இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே வந்து எந்த ரூம்லேயும் இல்லை. ஆக மொத்தத்தில் ஒரு 1 hour 1.5 hourக்குள்ளே மொத்த ஃப்ளோரையும் தேடி முடிக்கிறாங்க. அங்கே எந்த ரூம்லேயுமே அவங்க யாருமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பித்து பிடிக்கிற மாதிரி எல்லோரும் மறுபடியும் ஒரு இடத்துல வந்து அரேஞ்ச் ஆகிட்டு அப்படியே ரொம்ப மாதிரி டயர்ட் ஆகிட்டு ரொம்ப முடியாமல் நின்றுட்டுருக்காங்க.
இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் அவர் அப்படியே யோசிக்கிறாரு. டேய் ஜின், ஷிகா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கேஸ்டலில் மொத்தம் 350 ரூம்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 100 ரூம்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம 300 ரூம்ஸ் செக் பண்ணியிருக்கோம். இன்னும் 50 ரூம்ஸ் இருக்குது. எப்படியோ இந்த ஃப்ளோர்லலாம் அந்த ரூம்ஸ் இல்லைன்னாலும் ஹாலில் இருக்கும், எல்லாம் அண்டர் கிரவுண்டில் இருக்கும். கண்டிப்பாக அந்த 50 ரூம் சீக்ரெட் ரூம்ஸாக தான் இருக்கும். எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி தேடிட்டோன்னா அவங்களாம் கிடச்சிருவாங்க. நம்ம ஹால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஹோபி ஹாலுக்கு இறங்குறாரு. இப்போ எல்லாருமே கொடுக்குன்னு ஸ்டெப்ஸ் வழியாக ஹாலுக்கு இறங்கி கீழே வந்து அப்படியே ஹாலை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அந்த ஹாலில் மொத்தமே 8 ரூம்ஸ் இருக்குது. அந்த 8 ரூமுமே மாஸ்டர் ரூம்ஸாக இருக்குது. செம்ம பெருசாக. ஸோ எந்த ரூம்லையாவது சீக்ரெட்டாக இன்னொரு ரூம் இருக்கான்னு செக் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே மொத்தமாக ஒவ்வொரு ரூமாக தேடுறாங்க. ஸோ ஒவ்வொரு ரூமாக தேடி பார்க்கும்போது அங்கே சின்ன சின்ன டோர்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் லைக் ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இல்லை வாஷ்ரூம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும்னு அந்த ரூம்ஸ்லலாம் ஒன்று ஒன்றா போய் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 ரூம் தான் மிச்சம் இருக்குது. 5 ரூம் தேடியாச்சு. ஆனால் எதுலேயுமே யாருமே இருக்கிற மாதிரி தெரியலை. இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அப்படியே ஹாலில் வந்து உட்காடுறாங்க. இப்போ அந்த டைனிங் டேபிளில் அவங்க வரும்போது எப்படி நிறைய ஃபுட்டு இருந்துச்சோ அதே மாதிரி ஃபுல்லாக ஃபுட்டு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே டெம்ட் ஆகுது, சாப்பிட்ணுன்னு தோணுது, பசி எடுக்குது. ஆனால் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த 10 பேரும் இந்நேரம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்க எல்லோரும் சேஃபாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு மைண்டில் அவங்கள விட்டுட்டு சாப்பிட்ணுன்னே தோண மாட்டேங்குது. இப்போது இந்த டைமில் கரெக்டாக அந்த மெயின் டோர் டமார்னு ஓப்பன் ஆகுது. யாரா அது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திடுக்குன்னு பயந்துட்டு எல்லோரும் அப்படியே ஒட்டுக்கா திரும்பி அந்த மெயின் டோரை பார்த்தா அங்கே 2 பசங்க கேமராவோட அப்படியே உள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த பசங்களில் ஒரு பையன் நல்லா ஸ்மார்ட்டாக அழகாக ஒயிட் கலரில் உள்ள டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு வெளியே ஃபுல் ஹேண்டில் ஓப்பன் பட்டனில் பேண்ட் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கான். அவன் கையில் அப்படியே அவனோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு கேமராவில் வந்து ஷூட் பண்ணிகிட்டே வரான். அவன் கூட நல்லா கொண்டு தொப்பை வச்சுட்டு நல்லா காமெடி பீஸ் மாதிரி ஒருத்தன் அவன் கூடவே வந்துட்டு இருக்கான். இப்போது 2 பேரும் அப்படியே உள்ள என்டர் ஆகும்போது செம்ம ஸ்மெல்லு, சும்மா கம்மன்னு. இப்போ குண்டா இருந்தான் இல்லையா, அந்த பையன் பேர் கோலு. ஸோ அவன் அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு லிப்ஸை வந்து டங்கால் ஒரு மாதிரி ரோல் பண்ணி வா டே மச்சா செம்ம பசிடா, நம்ம பேயை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வயிற்ற ஃபுல் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிறான். இப்போ கூட வந்து அந்த பையன் அவன் தலையிலே தட்டி திருந்தவே மாட்டேல்ல அப்படிங்கிறான். ஸோ இப்போ குடுக்குடுன்னு போயிட்டா அந்த டேபிளில் உட்காந்துட்டு அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் ஃப்ரெண்டு டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு, டே நீ நினைக்கிற மாதிரி இந்த இடம் ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது, உனக்கே தெரியும்ல, நான் நிறையா சொல்லியிருக்கேன்ல, இங்கே இப்படியெல்லாம் ஃபுட் இருக்கிறது நார்மல் கிடையாது, இது ஒரு ஹாண்டட் பிளேஸ்டா, இதில் ஏதாவது இருக்க போகுது, சாப்பிட்டு தொலைக்காத அப்படிங்கிறான். இப்போ அவன் டே மச்சான் இவ்வளோ ஃபுட்டை பார்த்துட்டு சாப்பிடாம போனால் தாண்டா பாவம், அந்த போய் கோத்துக்குண்டா, கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன்டா, பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போது ஹோபி, ஜின், அப்புறம் ஷுகா, அப்புறம் அவங்க ஒய்ஃப் 3 பேரும் 6 பேரும் சேர்ந்து அப்படியே நடந்து வராங்க. இப்போ இவங்கள பார்த்ததும் அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அண்டு அவங்க வேறு நார்மலாக இல்லாமல் ஒரு மாதிரி தேடி திரிஞ்சு கலைச்சி அழைச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஹேண்ட் இருக்கிறதுனால கொஞ்சமாக பயந்து கூட போயிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஆகிட்டு கேமராவை அவங்க பக்கம் திருப்ப டக்குன்னு ஹோபி கேமராவை கீழே இறக்கிட்டு, இதோ பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் பேய் பிசாசோ கிடையாது, நாங்களும் நார்மல் ஹியூமன்ஸ் தான். அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஈவினிங்குள்ளார திரும்ப போயிடுங்க, இல்லைனா இங்கே மாட்டிப்பீங்க அப்படின்றாரு. இப்போது அந்த பையன், ஹலோ, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க, இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் மட்டும் எப்படி இருக்கீங்க, இங்கே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருந்தா நீங்கள் முதல்ல வெளியே போயிருக்க வேண்டியதானே, இங்கே யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு பழைய பொருட்கள் அப்புறம் விலை மதிப்பில்லாத பொருட்கள்லாம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், அதனால் உங்கள் கட்டுக்கதையெல்லாம் தூக்கிட்டு வேறு எங்கேயாவது போய் சொல்லுங்கள். அண்ட்
நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க போல். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கெல்லாம் கேட்குறான். இப்போ ஹோபி ஒரு மாதிரி கோவமாயிட்டு, இதோ பார், நீ நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது. தேவையில்லாமல் நீயும் மாட்டிக்காத. ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடு அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பையனுக்கு கோவம் வந்து, ஹலோ, இது ஒன்றும் உங்கள் தாத்தா வீட்டு சொத்து கிடையாது நீங்கள் போக சொல்கிறதுக்கு. முதல்ல நீங்கள் யாருங்க என்ன வெளியே போக சொல்கிறதுக்கு? நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படி தான் நானும் வந்திருக்கேன். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். அப்படி இது ஹாண்டடான இடமா இருந்திருந்தா நீங்கள் முதல்ல வெளியே போயிருக்க வேண்டியதானே. உங்களை யார் இங்கே இருக்க சொன்னது? அவ்வளோ தைரியசாலியா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஹோபி ஒரு மாதிரி ஆகிட்டு, இவனுக்காக சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக கோவம் ஏறுது. இப்போ ஃபுல்லாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்ததுக்கப்புறமேட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அந்த பையன் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் இங்கே வந்து ஜாலியாக இல்லை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அவங்கள தேடிட்டுருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இங்கேருந்து 2 பேரும் வெளியே போயிடுங்க, இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அந்த பையன் ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறான். எனக்கு கதை கட்டுறீங்களா? அதோ பாருங்கள், இதை விட பெட்டராகவே எனக்கு கதை சொல்ல தெரியும். ஸோ தேவையில்லாமல் எதையாவது சொல்லி எங்களை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாதீங்க. நீங்கள் எதுக்கும் உள்ளே வந்திருக்கீங்களோ அப்போ தான் நாங்களும் வந்திருக்கோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து நகர்ந்து போக ட்ரை பண்ணுறான். இப்போ கோலு கையில் ஒரு சிக்கன் பீஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே, ஹாய் ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் குக் பண்ணது தானா? செம்மையாக இருக்குது. பை த வே, நான் கோலு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். இப்போ அவனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஏன்டா நான் இவ்வளோ நேரம் அவனுக்கு கூட சண்டை போட்டிருக்கேன், நீ என்னன்னா ஹாய் காமிச்சிட்டு இருக்க, கை கொடுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜின்னு அப்படியே அவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, ஏன்டா இந்த பேரை வச்சதுனால நீ இப்படி ஆனியா, இல்லை இப்படி தான் ஆவேன்னு சொல்லி அப்போவே முடிவு பண்ணி உனக்கு இந்த பேரை வச்சாங்களா அப்படின்னு கேட்குறான். இப்போ கோலு ஒரு மாதிரி கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு, ப்ரோ நீங்கள் ஃபன்னியாக பேசுகிறீங்க. பை த வே, நான் பிறக்கும் போதே 3.5 கிலோ இருந்தேனா எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறான். இப்போ சுகா, உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவங்க சாப்பாடே பிடுங்கி தின்றுருப்ப, அதான் அப்படி பிறந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கோலு சிரிச்சுக்கிட்டே, ப்ரோ நீங்களும் செம்ம ஃபன்னியாக பேசுகிறீங்க. பை த வே, இவன் என் மச்சான் ஐவான், ரொம்ப நல்லவன். என்ன பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும், மற்றபடி சூப்பர் பர்சன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஐவானுக்கு செம்ம கோவம் வருது. குழுவோட கழுத்தில் கை போட்டுட்டு ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிட்டு, டீ நான் அவனுங்க கூட சண்டை போட்டுட்ருக்கேன், நீ நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க, மொண்டை உடச்சிருவேன், மூடிட்டு வா அப்படிங்கிறான். இப்போ அவன், டீ மச்சான் எப்படி இருந்தாலும் இங்கே தான் நம்ம சுற்ற போகிறோம், எப்படியா இருந்தாலும் ஒன்றா தான் தெரிய போகிறோம், எதுக்குடா மூஞ்சி திருப்பிட்டு போகணும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்னாங்கல்ல கதை, அது கேட்டல, ஒரு வேளை அவங்க எல்லோரும் அந்த சீக்ரெட் ரூம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியோ ட்ரை பண்ணுவாங்க. மேபி அவங்க கூட நம்மளும் ட்ராவல் ஆனால் நமக்கு தேவையானது ஏதாவது கிடைக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனும் அப்படி யோசிச்சுட்டு, டே என்ன இப்போ மறுபடியும் போய்ட்டு அவனுங்க கூட ஹேண்ட்ஷேக் பண்ண சொல்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மூடிட்டு வா, நம்மளே பார்த்துக்கலாம். ஐயோ மச்சான், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? அவனுங்க இந்த கேஸ்டல் ஃபுல்லாக சுற்றிட்டானுங்க, ஆனால் அவனுங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடைக்கல. அப்படி இருந்திருந்தால் சொல்லியிருந்துருப்பானுங்கள்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிறது சீக்ரெட் ரூம்ஸ், அதை தான் கண்டுபிடிக்க போகிறானுங்க. அவனுங்க சொல்கிற மாதிரி அந்த சீக்ரெட் ரூமை அவனுங்க கூட போய் பார்த்து அங்கே ஏதாவது மிஸ்டீரியஸாக நடக்கிறத நம்ம வீடியோ எடுத்துட்டோன்னு வையேன், நமக்கு வியூஸ் பிச்சுக்கும். அது தானடா நமக்கும் வேணும். போகலான்டா, நீ எதுவும் பேச வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ அவனும் யோசிச்சுட்டு, என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைலண்டாக நின்றுட்டுருக்கான். சுற்றி சும்மா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இப்போ கோலு திரும்பியும் இங்கே ஹோபிக்கிட்ட வந்துட்டு, ப்ரோ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஹோபி அப்படியே ஒரு மாதிரியாக இவனையும் அவனையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த சீக்ரெட் ரூம்ஸை தேட போகிறீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறோம். ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டா உங்களுக்கு ஓகே, அப்படி இல்லாமல் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது மிஸ்டீரியஸாவோ த்ரில்லராகவோ ஏதாவது நடந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணால் எங்களுக்கு ஓகே.
நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அங்கே ஜின்னும் சுகாவும் அப்படியே யோசிச்சுட்டு, சரி ஓகே எப்படி இருந்தாலும் ஒன்றா தான் சுற்ற போகிறோம், இவனுங்களே கூட்டிகிட்டு சுற்ற வேண்டியதான், தனியாக போய் இவனுங்க எங்கேயாவது எதுலையாவது மாட்டிக்கிறத விட நம்ம கூட இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் இவங்க கூட ஜாயின் ஆகி அப்படியே வந்து மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அண்டர் கிரவுண்டுக்கு போகிற மாதிரி ஏதாவது வழி கிடைக்குதா, ஏதாவது சின்ன டோர் மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தேடுறது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிகிட்டே தேடிட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரும் ரொம்ப சீரியஸாகவும் தேடிட்டுருக்காங்க. இப்படியே நேரம் ஓடிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆகிடுது. ஆனாலும் அண்டர் கிரவுண்ட் போகிற மாதிரி எந்த வழியுமே தெரியல. ரொம்ப டயர்டாகிடுது. ஹோல் கேஸ்டலையுமே சுற்றிட்டாங்க. இப்போ தான் சுகா ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. டே ஹோபி, நான் நான் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அது அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் தான்டா. ஆனால் அங்கே நிறையா வழி இருந்துச்சு. எனக்கு அந்த மேப்பில் இருக்கிற வழியை யூஸ் பண்ணி தான் நான் அந்த அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வரணுன்னு இருந்துச்சு. ஆனால் மற்ற வழிகளெல்லாம் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கல. ஒரு வேளை அங்கே அந்த ரூம்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹோபியும் யோசிச்சுட்டு கரெக்டா அப்படின்றாரு. இப்போது ஹோபி சரி ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு எல்லாரையும் வெளியே கூப்பிட்டுட்டு வர டக்குன்னு சுகா கை பிடிச்சிட்டு, டே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குடா, அந்த வழியில் எப்படி ரிட்டர்ன் வர்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் உள்ள செம்ம பயங்கரமாக ஏதோ ஒன்று இருக்குது, அது அவளோட காலை வேற கீழ்ச்சிடுச்சு, நீ பார்த்தல, எனக்கு என்னமோ அது சேஃபாக தோணலடா அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. இப்போ ஹோபியும் யோசிச்சுட்டு, டே ஆனால் இருட்டுற வரைக்கும் அதால் வெளியே வர முடியாதுல்ல, நம்ம போய் தேடலாம், மேபி ஈவினிங் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே உடனே வெளியே வந்துடலாம், புரியுதா அப்படிங்கிறாரு. இப்போ சுகாவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, ஆனால் உள்ளே இருட்டுறதோ இல்லை வெளிச்சம் வரதோ எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும், எப்படி நம்ம டைம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோலு டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு, ப்ரோ அப்போ உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் வழி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ அங்கே சுகா ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்டு, தெரியும், ஆனால் அந்த வழியில் ரூம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல அப்படின்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, என்கிட்ட மொபைல் இருக்குது, வாட்ச் இருக்குது, நம்ம டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே எல்லாருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பேக் சைடு ஒரு ஹோல் வழியாக அவங்க வெளியே வந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த ஹோல் செம்ம ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி லாக் ஆகிருக்கு. சுகாவும் அவனோட ஒய்ஃபும் வெளியே வரும்போது அது ஒரு மாதிரி ஹோல் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு வால் மாதிரி ஃபுல்லாக சேமாக ஈக்குவலாக இருக்குது. இப்போ சுகா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு, இல்லை நாங்கள் இது வழியாக தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. இப்போ பக்கத்தில் ஏதாவது அதை உடைக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த இடத்துல ஒரு செயின் மண்ணுக்குள்ளே அப்படியே புதைஞ்சு கிடக்கிற மாதிரி மேலோட்டமாக ஐவானுக்கு தெரியுது. ஸோ டக்குன்னு அவன் அப்படியே கிட்ட போயிட்டு அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அதை இழுக்க 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 மண்ணுக்குள்ளேருந்து அப்படியே கடன்னு போயிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் அதை அப்படியே பார்க்குறாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருந்துட்டு ஒரு இடத்துல அந்த வால்க்கு உள்ளே போகுது. ஸோ கண்டிப்பாக இதுதான் வேயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அது எங்கே உள்ள அந்த வால்குள்ளே போகுதோ அந்த இடத்த வந்து உடைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்த ஃபுல்லாக உடைச்சதுக்கப்புறமா அது ஒரு குகை மாதிரி இருக்குது. ஸோ எப்படினாலும் இது வழியாக தான் அண்டர் கிரவுண்ட் போகிற வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையில் வந்து அந்த ஃபயரை அந்த பந்தம்லாம் எடுத்துகிட்டு அண்ட் தென் இவங்க 2 பேரும் டார்ச்சு தென் லைட்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அது ஒரு ஒன் வே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒருத்தராக தான் போக முடியும். ஸோ அவங்க அப்படியே போயிட்டே இருக்க உள்ளே போக போக செம்ம டார்க் ஆகுது. தென் சுகாவும் அவனோட ஒய்ஃபும் உள்ளே இருக்கும்போது அந்த பந்தத்தை முன்னாடி காட்டும்போது குறிப்பிட்ட தூரத்துக்கு வரைக்கும் வெளிச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் டார்க்காக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது ஒருத்தராக அப்படியே போயிட்டுருக்காங்க. கோலுக்கு செம்ம பயம் ஆகுது. பிகாஸ் அது ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீல் கொடுக்குது.
ரொம்ப ஒரு மாதிரி க்ரீப்பியாக வேறு இருக்குது. தென் உள்ள தூரமாக பேர்ட்ஸோட சத்தம்லாம் கேட்குது. ஸோ ஒரு மாதிரி கல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஐவான் தான் போயிட்டுருக்கான். அவனுக்கு பின்னாடி கோலு போகிறான். தென் அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தராக போயிட்டுருக்காங்க. ஸோ ஐவானுக்குமே லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் இது ரொம்ப ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது இந்த இடம். செம்ம நெகட்டிவ் ஃபீல் வருது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்காங்க. இப்போ கோலு ஐவானோட ஷோல்டரை பிடிச்சிட்டு, டேய் மச்சான், நான் என்னமோ அண்டர் கிரவுண்டுன்னு ஒன்று இந்த பழைய படத்தில் வர மாதிரி கல் கட்டடம் அப்படி இப்படின்னு இருக்குன்னு நினச்சேன். இது என்னடா மண்ணுக்குள்ளே போகுது. டேய், ஒரு வேளை தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, பயமாக இருக்குதுடா. இவனுங்க வேற நம்மளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க. இப்போ ஆப்போசிட்டில் திடீர்னு ஏதாவது ஓடி வந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பேசுகிறான். இப்போ ஐவான் ஒரு மாதிரி கோவம் ஆகிட்டு, வாய் முட்டு வாடா, இதானே சொன்னேன், அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்த வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கா. ஸோ கொஞ்சம் தூரம் போக அங்கே வேவ்ஸ் வந்து அப்படி பிரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வேவும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேவ் போகுது. எல்லாத்தையும் பார்த்தா தூரத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் டார்க்காக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, ஓகே, எல்லாருமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் இந்த வேக்குள்ளே போகலாம். அப்படி ஏதாவது உள்ளே வந்து எண்டாகிற மாதிரியோ ரூம் இருக்கிற மாதிரியோ இருந்தால் சத்தம் கொடுங்க. நம்ம எல்லோரும் மறுபடியும் இதே இடத்துல ஆஜராகிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு 2 பேரும் அப்படியே பிரிஞ்சு அந்த வேக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஐவானும் கோலும் ஒரு வேக்குள்ளே போகிறாங்க. தென் சுகாவோட ஒய்ஃப், ஜின்னோட ஒய்ஃப், ஹோபியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ அப்படியே போக 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 சுகாவோட சைடில் டெட் எண்டு தான். ஸோ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. திரும்பி வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணுற அந்த இடத்துல. ஸோ செம்ம டார்க்காக இருக்குது. அவங்க கையில் இருக்கிற ஃபயர் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. இப்போது ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு அங்கே எதுவுமே இல்லைன்னு வந்துடுறாங்க. இப்போது கடைசியாக இன்னுமே ஐவானும் கோலும் வரவே இல்லை. அவங்க 2 பேருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் வர மாதிரி தெரியல. இப்போ சுகா இங்கேருந்து ஐவானையும் கோலுவையும் கூப்பிடுறாரு. ஆனால் அவங்களோட சத்தமே இல்லை. என்னடா இவனுங்க ஒரு வேளை உள்ளே போய் இங்கேயும் தொலைச்சிட்டானுங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு, சரி அவனுங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவனுங்க போன வேலை உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கொஞ்சம் தூரம் லாங்காக போய்கிட்டே இருக்கு. என்னடா இது ரொம்ப தூரம் போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமோட டோரை உடைக்கிறதுக்காக கோலுவும் ஐவானும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற கல் அது எடுத்து அங்கே இருக்கிற லாக்கை வந்து அடித்து உடச்சிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லோரும் குடுக்குன்னு அவன் பக்கத்தில் போயிட்டு, ஓகே இங்கே ஒரு ரூம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கில் அப்படியே வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே யாராவது இருக்காங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோரை வேறு தட்டி பார்க்குறாங்க. ஆனால் உள்ளேருந்து எந்த சத்தமுமே வரலை. ஸோ அப்படியே ஃபுல்லாக வந்து தட்டி உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக அந்த லாக்கை வந்து உடச்சிட்டு அப்படியே உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ஃபுல்லாக பேட்ஸாக படன்னு பறந்து வருது. டக்குன்னு எல்லாருமே பயந்து அப்படியே முகத்து கீழே உட்காந்துடுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளார அந்த தீ பந்தத்தை எடுத்துகிட்டு தென் லைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒருத்தராக உள்ளே போக அந்த ரூம் வந்து ஒரு ஹால் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த ஹால் ஏரியாவில் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. அந்த குகை மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே ஒருத்தராக என்டர் ஆகுறாங்க. செம்ம பேட் ஸ்மெல் அடிக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயந்து ஹார்ட் பீட் மூமெண்ட்டில் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே ஒரு மாதிரி படன்னு அங்கே போனால் அங்கே நிறைய எலும்பு கூட இருக்குது. தென் அதை சுற்றி நிறையா ரேட்ஸாக இருக்குது. அதை பார்த்தோன்னே கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வாமிட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹால் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஐவானும் கோலுவும் கேப்சர் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கையே வருது இது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டே அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, இருட்டுறதுக்குள்ளே அவங்க வெளியே வருவாங்களா இல்லையா, அவங்களும் உள்ள லாக் ஆகுவாங்களா இல்லை அந்த கோஸ்ட் அவங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றத அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ மச் லவ் யூ ஆல். Bye-bye.